ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கஸ்டமர் வந்து எந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் நம்மள்கிட்ட கொடுத்தாலும் அதை வந்து அப்படியே எப்படி நம்ம மார்க் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். கட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே நம்ம ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம எப்போதும் என்ன செய்வோம்னா, இப்போ லைனிங் ப்ளவுஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப சுருக்கம் இருக்காது. நல்லா ஃபோல்டிங் பண்ணும்போது நம்ம விரலாலே இப்படி நீவி விட்டோம்னாலே நமக்கு அது நல்லா கிளாத் வந்து படிமானமாக நல்லா வந்துடும். ஆனால் இதை மாதிரி நார்மல் ப்ளவுஸ் கொடுத்து நம்மள்கிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து அயன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ இன்னும் கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா சாதாரணமாக ப்ளவுஸ் கிழிஞ்சிலாம் கூட இருக்கும், அளவு ப்ளவுஸ் அது மாதிரிலாம் கூட கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி பிகினர்ஸ் வந்து கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா எல்லாராலையுமே அயன் பண்ணி ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. ஸோ இப்போ எந்த மாதிரி கஸ்டமர் நமக்கு ப்ளவுஸு சுருக்கமாக இருந்தாலும் சரி, கிழிஞ்சிருந்தாலும் சரி, அளவு ப்ளவுஸ் எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஈஸியாக எப்படி அளவு மார்க் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 80 பாயிண்ட்டு கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ அளவு ப்ளவுஸு இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை நாலாக மடிச்சுலாம் போட வேண்டாம். நாலாக மடித்து போட்டோம்னா நமக்கு வந்து கிளாத் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும், சுருக்கமே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அளவு கரெக்டாக வந்து மார்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து சொல்கிற மாதிரி அளவு வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். கரெக்டாக வரும். உங்களுக்கு எந்த சந்தேகமுமே வேணாம். நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. இப்போ நான் எப்படி அளவு எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ ப்ளவுஸில் வந்து மொத்தமாக பேக்கு ஃப்ரண்ட்டு அது மாதிரிலாம் நான் எடுக்கல. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு இப்படி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஐப்பட்டி பக்கம் எடுத்திருக்கோம். ஒரு சிலர் வந்து ஐப்பட்டி ஹூக்பட்டி மாறி வரும். எப்படி மாறி வந்தாலும் ஹூக்பட்டி பக்கம் எடுக்கும்போதும் ஐப்பட்டி பக்கம் வச்சு எடுக்கும்போதும் நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் எந்த மிஸ்டேக்கும் வராது. ப்ளவுஸ் வந்து கரெக்டாகவும் தைக்கலாம். இப்போ இதை மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஐப்பட்டி பக்கம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ இருக்குது. கரெக்டாக வந்து நம்ம ஆம் ஹோல் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். அதாவது ஆம் ஹோல் ஜாயிண்ட்டும் உடம்பு சுற்றளவும் சேர்கிற இடம். நான் சொல்கிற மாதிரி அளவெடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஜாயிண்ட்லேருந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹூக்கு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹூக்கு, ஃபஸ்ட்டு ஐ, கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் அது வரைக்கும் நேர் கட்டிங்கில் தான் இது வந்து கரெக்டாக. இது வந்து நேர் கட்டிங்க்கு தான். இந்த கட்டிங் வந்து ஃபுல்லாக வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ்க்கு தான் இது ஒர்க் அவுட் ஆகும். கிராஸ் கட்டுக்கு இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது, அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நேர் கட்டிங்க்கு இது தாராளமாக நீங்கள் இதே மாதிரி எடுங்க. கரெக்டாக இதில் டேப்பை வச்சுட்டு கரெக்டாக இந்த இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஐ வரைக்கும் இப்படி இழுத்து நல்லா கரெக்டாக அலங்க. கம்மியாலாம் இழுக்க வேணாம், முக்கால்வாசி இழுக்கிறோமா. ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் ஒரு லெவலுக்கு மேலே அது நீளாது. எவ்வளோ இழுத்திங்கனாலும் அவ்வளோதான் அந்த அளவு. ஏன்னா இப்படி இழுத்து தான் நம்ம ப்ளவுஸ் போட போகிறோம். இதில் வந்து முக்கால்வாசி இழுக்கலாமா அப்படிங்கிறலாம் நமக்கு டவுட்டே வேணாம். ஃபுல்லாக இழுத்து அளந்துங்க. நேர் கட்டிங்க்கு கரெக்டாக இது மாதிரி அளந்துட்டு 8.5 இன்ச் இருக்குது. ஐப்பட்டி அந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் தான் நம்ம அளவு எடுக்கிறோம். 8.5 இன்ச் இருக்குது. அப்படியே இந்த சைடு வருவோம். இந்த சைடு ஹூக் பட்டி அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹூக் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட தான். உங்களுக்கு கலரில் தெரியாது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கரெக்டாக அந்த ஆம் ஹோல் ஜாயிண்ட் வருது பாருங்கள். ஆம் ஹோல் ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக 1 ஃபுட் அளவோ இல்லை 1/4 இன்ச்சு அதுக்கு நேராக வர அளவு. இந்த ஃபஸ்ட்டு ஹூக்குக்கும் ஆம் ஹோல் ஜாயிண்டில் ஒரு 1/4 இன்ச்சு கீழே வர அளவு. இப்போ ஹூக் பட்டி பக்கம் சேர்த்து அளக்கணும். ஐப்பட்டியாக விட்டுட்டு அளந்தோம், ஹூக் பட்டி பக்கம் சேர்த்து அளந்துப்போம். ஸோ நமக்கு 2 பக்கமும் கரெக்டாக வந்து 8.5 இன்ச் இருக்குது இந்த உடம்பு. அப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து 2 சைடுமே 8.5 இன்ச் இருக்குது. ஒருவேளை ஒரு சைடு ஒரு சில ப்ளவுஸில் ஒரு சைடு 9 இன்ச்சும் ஒரு சைடு வந்து 8.5 இன்ச்சும் கூட இருக்கலாம். அப்போ இந்த 1/2 இன்ச்சை தூக்கி இன்னொரு சைடு போட்டு அப்படியே ஈக்குவலாக எடுத்துங்க. 9 இன்ச்சையும் ஒரு பக்கம் 8.5 இருந்துச்சுன்னா அப்படியே 8.75 எடுத்துங்க. இல்லை ஒரு 1/4 இன்ச்சு தான், 9.25 9 இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு சைடு இதில் உள்ள அளவே சொல்கிறேன். ஒரு சைடு 8.5 இன்ச்சும் இன்னொரு சைடு 8.75 இன்ச்சும் இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு தான் டிஃப்ரென்ஸ்னால் 8.25 வச்சுங்க. 8.5 ஒரு சைடு வந்து 8.25 இன்னொரு சைடு வந்து 8.5 இருக்குன்னா இந்த 1/4 இன்ச்சை லெஸ் பண்ணிவிட்டு அப்படியே 8.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கங்க. அதை வந்து 4ஆக பெருக்கிக்கணும். ஆனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை வந்து ஈக்குவல் பண்ணி 2 சைடும் சேமாக வர மாதிரி எடுத்துப்போம். இப்போ வந்து இது 8.5 இன்ச்சை ஃபஸ்ட்டு இப்படி 2ஆக மடிக்கலாம். டேப்பை 17 இன்ச்சு வருது. அப்படியே 17 2 17 34. ஸோ இந்த ப்ளவுஸோட முழு உடம்பு சுற்றளவு வந்து 34 இன்ச். அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி உடம்பு சுற்றளவு கண்டுபிடிக்கிறது எந்த மிஸ்டேக்கும் வராது. நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வந்து என்னோடய மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு
ரொம்ப காஸ்ட்லியான ப்ளவுஸ் கட் பண்ணாமல் விலை கம்மியாக இருக்கிற கிளாத் வாங்கி கூட நீங்கள் தைரியமாக வந்து கட் பண்ணி தைச்சி பாருங்கள். அளவு எடுக்கிற மெத்தட் வந்து இது ஒன்று தான். இந்த உடம்பு சுற்றளவு மட்டும் வச்சுக்கிட்டு மீதி அளவுகள்லாம் நம்ம எப்படி அப்படியே ப்ளவுஸை வச்சு நான் கட் பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். கிளாத் வந்து இப்போ இந்த மாதிரி எடுத்திருக்கோம். கரபாகு குறுக்கு பீஸில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூ டிசைன் இருந்துச்சுன்னா 4 இந்த டிசைன் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வருதான்னு பார்த்துங்க. அப்போ தான் நமக்கு டிசைன் வந்து மாறாமல் வரும். இது வந்து எல்லா பக்கமுமே நமக்கு கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் திரும்பி திரும்பி வருது. ஒன்று வந்து கீழ்ப்பக்கம் பார்த்தும் இருக்குது, இன்னொன்று மேல் பக்கம் பார்த்தும் இருக்குது டிசைன். ஸோ அதை மாதிரி இருந்துச்சுன்னா இப்படியே வந்து நம்ம மடித்து போட்டுக்கலாம். கட் பண்ணும்போது ஸ்லீவுக்கு வந்து அந்த அந்த பூ டிசைன் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி கரபாகம் ஆப்போசிட்டில் இருக்குது. 2ஆக மடிச்சிருக்கோம் துணியை. ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்குது, அதாவது மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்குது. ஸோ கீழ்ப்பக்கம் ஸ்ட்ரைட்டாக கிளாத் இருக்கான்னு பார்த்துங்க. ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா நேராக இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கங்க. நமக்கு நேராக தான் இருக்குது. எப்போதும் போல் கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்குள்ள அளவை மார்க் பண்ணிப்போம். கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சு விட்டுக்கலாம். நார்மல் ப்ளவுஸ்னால் எப்போவுமே 2 இன்ச்சு விடுங்க. நம்ம 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து வெளிப்பக்கம் மடிச்சுப்போம், அதாவது கிளாத்தோட ராங் சைடு. ஏன்னா நம்ம அதில் மார்க் பண்ணும்போது இந்த மார்க்கிங் வந்து உள்ளே போயிடும் நம்ம மடித்து தைக்கும்போது, அப்போ வெளியில் தெரியாது. இதை வெளிப்பக்கம் மார்க் பண்ணோம்னா தைச்சதுக்கப்புறமும் அந்த கோடெலாம் வந்து அப்படியே தெரியும். ஸோ அதுக்காக இது மாதிரி டிசைன் கிளாத் அப்படின்னா ராங் சைடு வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிப்போம். இப்போ இதை மாதிரி கிளாத்து மடித்து போட்டுட்டேன். கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சில் மார்க் பண்ணிப்போம். இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரையணுங்கிறதுக்காக கொஞ்சம் தூரமாக தள்ளி இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவுக்கு கீழ்ப்பக்கம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட இறக்கம். டக்கு டக்குன்னு நம்ம வந்து அளவு அப்படியே ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த டாட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதில் ஷோல்டரோட சென்ட்ரு இப்படி 2ஆக மடிங்க. இது வந்து இடுப்போட இறக்கம் எடுக்கிறதுக்கு. இறக்கம் எடுத்துகிட்டு கரெக்டாக ரேடி அளவை மார்க் பண்ணிப்போம். இப்போ அடுத்ததாக கழுத்து இறக்கம் எடுக்கணும். அதுக்கு சைடு ஜாயிண்ட் 2ஐயும் இது மாதிரி ஒன்றா வச்சுட்டு அதுக்கு அதை இப்படியே 2ஆக மடிங்க ப்ளவுஸை. இப்போ வந்து 2ஆக மடிச்சுட்டு நெக்கோட இறக்கும் எல்லாமே நம்ம இப்போ ரெடி அளவு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து மேலே வந்து 4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டோம். இது வந்து கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ ப்ளவுஸோட மொத்த இறக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14.25 இருக்குது. 1/2 இன்ச்சு வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்குள்ள அளவை மார்க் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து 15.25 இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரமாக தள்ளி இதை மாதிரி இந்த அளவுக்கு ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு தள்ளி இந்த 15.25 மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்டர் லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரையணும்ல, அதுக்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு லைனு, மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அளவு ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் நம்ம வரையறதுக்குள்ள அளவுக்கு நீட்டாக கோடு வரைஞ்சிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸோட முன்பக்கம், ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு தான் எடுத்திருக்கோம். அது எப்போவுமே நீங்கள் ஹூக் பட்டி பக்கமே எடுங்க. எந்த சைடு தைச்சிருந்தாலும் சரி, ஹூக் பட்டி அடிக்கட்டி சில பேர் வந்து வசம் மாற்றி கூட தைப்பாங்க சில ஏரியாஸில். ஸோ அதுக்கு எந்த சைடில் இருந்தாலுமே ஹூக் பட்டி பக்கம் எடுத்துங்க. அப்போ தான் நமக்கு அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ கழுத்து அகலம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு இதை மாதிரி தள்ளிங்க. எதுக்குன்னா இப்போ இதை மாதிரி ஐப்பட்டி ஹூக் பட்டி பக்கத்தில் தான் நம்ம வந்து கழுத்து அகலம் எடுக்கிறோம், அதாவது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு. இந்த ஜாயிண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த 1/2 இன்ச்சு கிளாத்து இங்கே இருக்கும்ல, அதை நம்ம விட்டுட்டு கரெக்டாக இப்படி வச்சு அளவு எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து 4ஆக ஃபோல்டிங் பண்ணி பேக் சைடு எடுத்தோம்னா அது வந்து கரெக்டாக வரும். அகலங்க வந்து நமக்கு ஈஸியாக அது வேறு மாதிரி வரும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் சைடு வச்சு அளவு எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எடுக்கணும். நம்ம இதுக்கு வந்து சுருக்கமாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ நம்ம இந்த 1/2 இன்ச்சை விட்டுடுங்க கிளாத்து. இந்த விரலால் இப்படி நீவிட்டு
முன்பக்கம் அரை இன்ச்சு கரெக்டாக நீங்கள் விட்டுட்டு தான் கழுத்து அகலம் எடுக்கும்போது தான் கரெக்டாக வரும். ஸோ அப்படியே நம்ம இழுத்து இந்த மாதிரி வைக்கிறோம். நெக் ஷேப் வந்து எங்கேயும் தள்ளி போகாமல் கரெக்டாக வச்சுட்டு ரெடி அளவு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட் கரெக்டாக தெரியும். ஜாயிண்டில் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு நம்ம அப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது இந்த நார்மல் கலர்னால் உங்களுக்கு மாட்டாது. இது வந்து கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி கிளாத் ஒரு மாதிரி இருக்கனால இந்த ஹூக் வந்து மாட்டுது. இதுவே நார்மல் பிளெயின் கிளாத்லலாம் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஈஸியாக நம்ம வந்து மார்க் பண்ண முடியும். இப்போ கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச் இருக்குது. அப்போ 2.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்போ 2.5 இன்ச்சு கழுத்து அகலம், 1/4 இன்ச்சு போதும் நமக்கு. கழுத்து பக்கம் வந்து நமக்கு ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு தையலுக்கு வந்து 1/4 இன்ச்சு விடுங்க. ஆம்ஹோல் கிட்ட மட்டும் நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். ஷோல்டர் அதாவது ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட 1/2 இன்ச்சும், கழுத்து ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட 1/4 இன்ச்சும் விட்டால் போதும். இப்போ 2.5 இன்ச்சு இருக்குது. 2.25 நம்ம தையலுக்கு விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் அகலம் அதே மாதிரி 4.25 இருக்குது. 5.25 வந்து வச்சு நம்ம மார்க் பண்ணிப்போம் தையலுக்கு. இப்போ 34 இன்ச்சு இந்த ப்ளவுஸ் சுற்றளவுக்கு 2.25 இன்ச்சு கழுத்து அகலமும் 5.25 இன்ச்சு ஷோல்டர் அகலமும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ சைடுக்கு வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ அப்படியே 2 ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக அந்த முதுகு பக்கத்தை இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு சென்ட்ரு இந்த இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு தள்ளி டாட் பிடிக்கிறதுக்கும் 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்குள்ள அளவையும் மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ ஆம் ஹோல் இறக்கம் எடுக்கணும்ல, அதுக்கு இந்த இடுப்பு பக்கத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா அதுக்கு நேராக அளவு எடுக்கும்போது ஆம் ஹோல் சுற்றளவு கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ இதை மாதிரி சைடு இது மாதிரி எடுத்துப்போம். இப்போ டாட்டுக்கு விட்டு 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு நேராக இடுப்பு பட்டி இது மாதிரி வைங்க. இப்படி வச்சுட்டு ஆம்ஹோல் இறக்கத்துக்கு கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ஜாயிண்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே எப்படி ஆம்ஹோல் இறக்கம் கண்டுபிடிக்கிறேன்னா, முன்பக்கம் 15.25 வச்சுருக்கோமா, இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துக்கிட்ட கீழேருந்து 15.25 வச்சுக்கிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து நமக்கு 5.25 வருது. அப்போ 5.25 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு 5.25 மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் இறக்கம் 5.25 இன்ச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஆம்ஹோல் இறக்கம் கண்டுபிடிக்கணும். இப்போ மேலேருந்து 5.25 மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி ஷோல்டர் அகலமும் 5.25 தானே இருக்குது. அதே இங்கே ஏன்னா பாக்ஸ் லைன் நம்ம கரெக்டாக வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். அவ்வளோதான். கழுத்து இறக்கம் வந்து நமக்கு 9.25 இன்ச்சு இருக்குது. ஆம்ஹோல் இறக்கம் வந்து 5.25 இருக்குது. இப்போ வந்து உடம்பு சுற்றளவு 8.5 இன்ச்சு எடுத்தோம்ல, அதை இந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். இது ஆம்ஹோல் இறக்கம், இது உடம்பு சுற்றளவு. இங்கேருந்து 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு. இது ஃபஸ்ட்டு நான் வந்து பாக்ஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். கீழ் பக்கமும் 2.25 மார்க் பண்ணிப்போம். கழுத்து ரவுண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து பாக்ஸ் லைன் வரைஞ்சிருக்கேன். இதுவே உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி பாக்ஸ் லைன்லாம் தேவை. நம்ம சர்வீஸ் அதிகமாக வந்து தச்சு பழகுனீங்கன்னா டக்குன்னு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு டைம் சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சைட்லேயும் இப்போ நம்ம கரெக்டான அளவு இடுப்பளவுலாம் கரெக்டாக எடுத்திருக்கோம். கிராஸ் வந்து தைச்சதுக்கப்புறம் இதெல்லாம் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ரெடி அளவு கரெக்டாக எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கோடு வந்து கிராஸாக தான் இருக்குது. அதனால நம்ம வந்து கிராஸ் வந்து தைச்சதுக்கப்புறம் எடுக்க தேவையில்ல. ஸோ இந்த கார்னர் வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே நார்மலாக இப்போ இது வந்து 9.25 இன்ச்சு அப்படிங்கிறனால 1.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிப்போம். 9 இன்ச்சுக்கு கீழே உங்களுக்கு நெக் வந்துருச்சுனாலே 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். 9 இன்ச்சுக்கு மேலே 8, 8.5 அப்படி வந்துச்சுன்னா 1.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த உடம்பு சுற்றளவு இது எல்லாமே இந்த ரவுண்ட் ஷேப் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா 3 மார்க் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. இப்போ வந்து 5.25 இருக்குன்னா அதில் ஒரு 2.25 மார்க் பண்ணிப்போம் சென்ட்ரு. இப்போ 8.5 இன்ச்சு உடம்பு சுற்றளவுனா ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த ஜாயிண்ட்டு இங்கே
உடம்பு சுற்றளவில் கரெக்டாக வரணும், அதான் நமக்கு கணக்கு. ஸோ அந்த ஸ்கேலை வந்து நம்ம இப்படி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வருதுன்னு பார்த்து ரவுண்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிட்டோம். பேக் சைடு வந்து ஃபுல்லாகவே நமக்கு அவ்வளோதான், எல்லா அளவும் மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே கொடுத்துக்கிறேன். இப்போ அகலமாக கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து வெளிப்பக்கமாக தள்ளி கூட மார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி வந்து லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அகலமாக கேட்டிருக்கனால வெளிப்பக்கம், இல்லை அகலமாக வேணும்னா குறுகலாக வேணும், யூ ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளேயே ரவுண்ட் எடுத்துங்க. நம்ம அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் ஷேப்பில் கீழேருந்தே கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு நெக் பீஸ் வந்து நமக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ண ஃபுல்லாக வரும். அவ்வளோதான், நமக்கு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உடம்பு சுற்றளவு மடித்து தைக்க வேண்டிய இடத்துக்கிட்ட இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் இடுப்பு மடித்து தைக்க வேண்டிய இடத்துக்கிட்டையும் உடம்பு சுற்றளவு ஜாயின் பண்ண வேண்டிய இடத்துக்கிட்டையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பேக் பீஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக, அளவு எதுவுமே மாறாது, இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிப்போம். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு உடம்பு முன் போர்ஷனை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு அப்படியே 4ஆக வந்து இந்த கிளாத்தை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிப்போம். 4ஆக மடிச்சுட்டு ஃபுல் ஃபோல்டிங்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கிட்டோம். இப்போ இது நார்மல் ப்ளவுஸ், நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 1.25 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிப்போம். கீழே வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் இறக்கம், அப்புறம் எல்லாமே நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணிப்போம். இப்போ இது மாதிரி ஸ்லீவ் எடுத்துங்க. இப்போ கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் முன்கை சுற்றளவு மார்ஜினில் கரெக்டாக அது மாதிரி வச்சுருங்க. கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துக்குங்க, ஏன்னா இது நார்மல் ப்ளவுஸ் 2x2 சுருக்கமாக தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டு ரேடி அளவு மார்க் பண்ணிக்கங்க. நம்ம தையலுக்கு மறுபடியும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கீழ் பக்கமும் அதே மாதிரி ரேடி அளவு அடிக்கை இறக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வச்சுட்டு இந்த வளைவு எடுக்கிறதுக்கு ஸ்லீவ் வந்து எடுக்காதீங்க. 2 பேக்கு ஃப்ரண்ட், ஸ்லீவோட பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விரல மாதிரி வச்சுட்டு ஸ்லீவோட அந்த ஜாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த ஜாயிண்ட்லேருந்து ஜாயிண்ட்கிட்ட மார்க் பண்ணி, அவ்வளோது, ரொம்ப சிம்பிள். இந்த வளைவு எடுக்கிறதுக்கு இதை மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமுகல் சுற்றளவு வந்து இப்படி எடுக்கிறேன்னா, இப்போ ஆமுகல் சுற்றளவு எல்லாமே நான் வந்து இதில் அளந்து காட்டுறேன் உங்களுக்கு கரெக்டாக வருதா என்னங்கிறத. இப்போது இந்த நீட்டில் எடுத்துப்போம். 6.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. முன்கை சுற்றளவு வந்து 5.25 ஒரு பாயிண்ட்டும், ஆமுகல் சுற்றளவு 6.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சு அப்படியே மேலே தள்ளி மார்க் பண்ணிப்போம். மொத்தமாக வந்து 7.5 இன்ச்சு இருக்கா, 7.5 இன்ச்சு இப்படி வச்சுட்டு 3 இன்ச்சில் இருக்குது. இதுக்கு வந்து அடிக்கை இறக்கம் 2.5 இன்ச்சு. இந்த 2.5 இன்ச்சுக்கு நேராக நம்ம இந்த 6.25 ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த சுற்றளவில் மேலே 1/2 இன்ச்சு தள்ளிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரைங்க, கிராஸாக கட் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைஞ்சிட்டு இப்படி வந்து வளைவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் நம்ம மார்க் பண்ணிட்டதுனால நம்ம இங்கேருந்து ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெடி அளவு அதுலேருந்து மேலே 1/2 இன்ச்சு தள்ளிக்கிங்க. இப்போ வந்து ஸ்லீவ் உள் வளைவு எடுக்கிறதுக்கு அப்படியே 1/2 இன்ச்சு, அதாவது இந்த ஜாயிண்ட் வருது பார்த்திங்களா, அங்கேருந்து 1/2 இன்ச்சில் வர அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இதே மாதிரி மேலே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு 3/4 இன்ச்சிலே இந்த ஸ்லீவோட கொண்டு ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிக்கிறேன். கீழே கொஞ்சம் அன்னிவனாக இருந்தால் நம்ம அதை மடித்து தைக்கும் போது நான் சரி பண்ணிப்பேன். இப்போ உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக கூட கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க.
ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்ம அப்படியே ப்ளவுஸில் உள்ள மாதிரியே ரொம்ப சிம்பிளாக அது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ஸோ மடித்து தைக்க வேண்டிய இடத்த இதே மாதிரி ஆம்ஹோல் சுற்றளவு விட்ட இதே மாதிரி மேலே உள்ள 2 கிளாத்தை மட்டும் எடுத்து உள் வளைவு வந்து எடுத்துப்போம். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து நமக்கு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து உங்களுக்கு டவுட் வரலாம், அதனால் நம்ம அளந்து பார்த்துப்போம். கரெக்டாக 7.25 இன்ச்சு வருது நமக்கு, அது 7.25 இன்ச்சு வருதாங்கிறத அளந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயிண்டை விட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த தையல் எங்கே வரணுமோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அந்த இடத்துல தான் நமக்கு 7.25 வருதாங்கிறத செக் பண்ணிக்கணும். கரெக்டாக நமக்கு அந்த 7.25 தைச்சதுக்கு அப்புறம் வருது பாருங்கள். இதுவே நம்ம இந்த ஜாயிண்ட் உள்ள இடத்துல 1/2 இன்ச்சு வந்து கம்மியாக வரும், 7.25 வருது பார்த்தீங்களா. கட்டிங் வந்து நமக்கு 7.25, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கோட்டு மேலே வச்சு அளக்கும்போது 7.25 கரெக்டாக வரும். இது இங்கேயே நீங்கள் 7.25ன்னு கட் பண்ணிட்டீங்கன்னா ஆம்ஹோல் வந்து சுற்றளவு கண்டிப்பாக பெருசாகிடும். இது என்னோட மெத்தடு, இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப கரெக்டாக வரும் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து பேக் பீஸை வச்சு அப்படியே வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்து ஓப்பன் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன், ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். மேல் பக்கம் ஃபஸ்ட்டு 2 கோடு வரைஞ்சிப்போம், அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ள இடத்த ஃபஸ்ட்டே வரைஞ்சிப்போம் ஸ்ட்ரெயிட்டாக. அதே மாதிரி இந்த கரபாகம் தேவையில்லை நமக்கு, நல்லா கரபாகத்துக்கு விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அது மாதிரி மார்க் வரைஞ்சிப்போம். அவ்வளோதான், இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனை அப்படியே வைங்க. பேக் சைடு வந்து இந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிப்போம் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுப்போம். வச்சுட்டு ரெடி அளவு மார்க் பண்ணிப்போம். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக அது மாதிரி தள்ளி வரைஞ்சிட்டு ஆம்ஹோல் சுற்றளவு விட்ட கரெக்டாக அது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து நம்ம உடம்பு சுற்றளவு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடம்பு சுற்றளவு வந்து பேக்குக்கு ஈக்குவலாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த லைன் வரைஞ்சிட்டு மேலே அப்படியே 1/4 இன்ச்சு மேலே போங்க, கீழே வந்து கொண்டு வராதிங்க. ஒரு 1/2 இன்ச்சு பேக் போர்ஷனோட ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிப்போம். பேக் சைடு இடுப்பு இறக்கம் எந்த அளவு இருக்கோ அதை வந்து ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு பெல்ட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக புரியும். ஸோ இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ முன் நெக்கு இறக்கம் இந்த டாட் சென்டர் டாட் உயரம் எல்லாம் நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி தான் ஹூக் பட்டி பக்கம் தான் நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக தையலுக்குள்ள இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல வைப்போம். அதே மாதிரி கீழே வர கோட்டில் வைங்க, ஏன்னா நம்ம ப்ளவுஸோட வெளிப்பக்கம் இருக்கனால கீழ் பக்கமாக இருக்கிற கோட்டில் வச்சுட்டு இந்த 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு நம்ம அப்படியே கொண்டு வரோம். இப்படி பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு இந்த 1/2 இன்ச்சு பேக் சைடு விட்டுட்டு அளந்தோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி கேப் வருது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சிலர் கேட்குறீங்க ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இடம் வேலையான்னு. ஏற்கனவே நமக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக வந்துடும். எப்போவுமே பேக் சைடு உள்ள கழுத்தகலத்தை விட ஃப்ரண்ட் சைடு வந்து கழுத்தகலம் கம்மியாக தான் வரும். ஸோ ஐப்பட்டி ஹூக்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது இங்கே. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் கழுத்து அகலமாக பிடிச்சின்னா அப்புறம் லூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி வச்சுட்டு ரெடி அளவு மார்க் பண்ணிக்கங்க, 1/2 இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணிங்க. ரெடி அளவுலேருந்து 1/2 இன்ச், அதாவது கீழே உள்ள கோட்டில் ப்ளவுஸோட வெளிப்பக்கத்துலேருந்து வச்சு அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 1/2 இன்ச்சு மேலே தள்ளுங்க, 1/4 இன்ச்சு மட்டும் விட்டிங்கன்னா கழுத்து பெருசாக போயிடும். அதனால் நல்லா 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருங்க. இப்போ அதே மாதிரி பெல்ட்டு ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட மார்க் பண்ணிக்கங்க. அதுலேருந்து 1 இன்ச்சு கீழே இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிப்போம். கரெக்டாக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, ஏன்னா 1/2 இன்ச்சு இது ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டோம். இப்போ அப்படியே வந்து ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் பேக் சைடு எடுத்து காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த ஷோல்டரு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெளிப்பக்கங்கிறனால மேலேருந்து வைக்கணும். அதாவது இந்த கழுத்து அகலத்தில் முன்னாடியே வைங்க,
ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி இந்த இடத்துக்கிட்டே வந்து இந்த ஃப்ரண்ட்டு டாட்டோட உயரத்தை வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து மேலேயே வைக்கணும் நம்ம. அதாவது உங்களுக்கு இந்த பிசுறு வந்து இங்கே இருக்குல்ல, இது வந்து மேலே உள்ள கோட்டில் வைக்கணும். வச்சுட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட் உயரம் நல்லா இழுத்துட்டே மார்க் பண்ணுங்கள். இழுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங்கில் எப்போவுமே ஒரு லெவலுக்கு மேலே நீளாது, இவ்வளோ தான் நீளும். இதுவே கிராஸ்னால் நீண்டிக்கிட்டே போகும். அது வந்து இதை மாதிரி இழுத்து அளக்கக்கூடாது. ஆனால் ஸ்ட்ரைட் கட்டிங்கில் வந்து இந்த மாதிரி அளந்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இறக்கம், இல்லைன்னா கம்மியாகிடும். ஸோ வந்து வெளிப்பக்கமாக வச்சுட்டு நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே வந்து உள்பக்கமாக வச்சு மார்க் பண்ணுறேன். இது வந்து மொத்த அளவு, நம்ம இதில் வந்து தையலோட சேர்த்து இருக்கிற அளவு. இதுவே வெளிப்பக்கம் வந்து இந்த சென்டர் டாட் அப்படி பிடிச்சிட்டு அப்படியே அதுக்கு நேராக பிடிங்க. இதை வந்து ஷோல்டர் சென்டர் அப்படியே சென்டராக மடிங்க. கீழே வர கோட்டில் வைங்க. வச்சுட்டு இங்கே வருது கரெக்டாக நமக்கு தையலுக்குள்ள அளவு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு பாருங்கள். பேக் சைடு எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு எடுத்திங்கன்னா தையலுக்கு அரைஞ்சி கீழே விடணும். நான் 2 சைடுமே அளந்து காட்டிட்டேன், உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த கிராஸ் வந்து எடுக்கும். இந்த கிராஸ் வந்து ஹூக் பட்டி பக்கம் எடுத்தால் ஃபுல்லாக சேர்த்து எடுங்க. ஐப்பட்டி பக்கம் எடுத்திங்கன்னா ஐப்பட்டியை விட்டுட்டு அந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும், அதான் இந்த டாட் அகலம் எடுக்கிறதுக்கு. கிராஸ் 2.5 இன்ச்சு இருக்குது இந்த ப்ளவுஸ்க்கு. அதே மாதிரி டாட்டோட உயரம் வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. டாட்டோட உயரம் 2.25, இந்த கிராஸ் வந்து 2.5 இன்ச்சும் வருது. இங்கே உள்ள 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம இந்த 2.5 எடுக்கணும். இப்போ மொத்த உயரம் எவ்வளோ இருக்குன்னு நான் வந்து காட்டுறேன். கரெக்டாக இந்த முன்னாடி தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு நேராக வர மாதிரி பார்த்துங்க. மொத்தமாக 12.25 இருக்குது. இப்போ தையல்லேருந்து நம்ம 2.25 இன்ச்சு டாட்டோட உயரம் மார்க் பண்ணணும். இப்போ மொத்தமாக தையலோடு சேர்த்து நமக்கு 2.25 வருது. இப்போ இது ப்ளவுஸ்க்கு மிட் பாயிண்ட் வந்து 9 இன்ச்சு வருது உங்களுக்கு. 9 ஃபுல்லாக 12.25 இருக்குது. தையலோடு சேர்த்து 9.5 இன்ச்சில் இருக்குது. ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு பார்க்கும்போது 9 இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு மிட் பாயிண்ட்டு. அதுக்கு கீழே டாட்டோட இறக்கம் 2.25 இன்ச்சும் 1/2 இன்ச்சு தையலுக்கும் மொத்தமாக சேர்த்து நமக்கு 12.25 இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு. இப்போ வந்து ஜாயின் பண்ணிப்போம். அதே மாதிரி இப்போ பேக் சைடு 5.25 எடுத்தோம்ல, ஆம்ஹோல் இறக்கம் 5.25 கரெக்டாக அந்த டேப்பை வச்சுருங்க. பேக் சைடு 1.5 இன்ச்லேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் கம்மி பண்ணி எடுக்கலாம். நான் 10.25 மார்க் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நல்லா கிராஸாக வரும். ஸோ இந்த பேக் சைடு இங்கே உள்ள அளவும் இங்கே உள்ள அளவும் தான் நமக்கு பெல்ட் கட் பண்ணுற இடம். அதான் இந்த சென்டர் டாட் வரதுக்கு 12.25 எடுத்தோம் பாருங்கள். இந்த 12.25லேருந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி இங்கே வைக்கணும். அதுக்கு 5.25 டேப்பை வச்சுட்டு 10.25 மார்க் பண்ணியிருக்கோம். 10.25, 11.25, 12.25. ஸோ 1.5 இன்ச்சு நமக்கு பேக் சைடு கம்மியாக வந்திருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு 12.25, 10.25. ஃப்ரண்ட் சைட்லேயும் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி தான் இந்த கிராஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்கு. பேக்லேயும் 1.5 இன்ச்சு, ஃப்ரண்ட்லேயும் 1.5 இன்ச்சு தான் வருது. ஸோ நெக்கோட இறக்கம் நமக்கு 5.25 இன்ச்சு வருது. இப்போ கழுத்து அகலம் 2.25 இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வரைஞ்சிட்டு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட வேணாங்கிறதுக்கு இதான் ரீசனு. சில பேர் கேட்குறனால இதுலேயும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரவுண்டு எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே கொண்டு வந்து எந்த இடத்துக்கிட்ட நம்ம டாட் பிடிப்போமோ அந்த இடத்துக்கிட்ட இப்படி ஷேப் கொடுங்க. 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஆம்ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதிலேயே கொண்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துக்கிட்ட மட்டும்தான் நமக்கு அந்த குடஞ்சி கட் பண்ணுறது வந்து வரணும். ஏன்னா இங்கே டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு கிளாத் ஒன்று சேர்ந்துடும், பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈக்குவலாக வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட மட்டும், அதாவது மேலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு 3.25 இன்ச்சும் கீழே தான் நான் வந்து இந்த ரவுண்டு வளைவு வந்து எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சுக்குள்ளேயே இந்த வளைவு வந்து எடுத்துங்க. ஸோ கீழ் பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு 2.5 இன்ச்சு சொன்னோம்ல இந்த கிராஸு, இப்போ வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டோம். இங்கேருந்து 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 1 இன்ச்சு இருக்குது. அப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம 1 இன்ச்சு தான் டாட் பிடிக்க வேண்டிய அகலம். இந்த 34 சைஸுக்கு டாட் அகலம் வந்து 1 இன்ச்சு 2 சைடும் மொத்தமாக 2 இன்ச்சு அகலம். ஒரு சைடுக்கு 1 இன்ச்சு தான். இந்த கிராஸ் வந்து 2.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் உள்ள அளவு, அதாவது மேலேருந்தே 5 இன்ச்சு இருக்குது,
ஒரு கீழ் பக்கத்துலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு 2.25 மார்க் பண்ணிப்போம். கீழேருந்து 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு டாட்டுக்கும் இடையில என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துப்போம். கேப்பு 1.25 இன்ச்சும் 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நமக்கு இப்படி 1.25 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்ப்போம். 2.5 இன்ச்சு வருது. 2.5 இன்ச்சு வருது இந்த டாட்டோட நீளம். இது எக்ஸ்ட்ரா கிளாத் மார்க் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அந்த நீளம் வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு விட்டாலும் போதும். ஸோ அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வேணும்னா 1.25 இன்ச்சு இருக்குன்னா 1.25 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த டாட்டுக்குள்ள அளவு. மூணாவதாக வர டாட்டு 1.25 இன்ச்சு. நம்ம வந்து இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சிங் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் கூட நம்ம அதில் பிடிச்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு பெல்ட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2.5 இன்ச்சும், ஏன்னா ரெண்டு பக்கமே 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் கிராஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதனால் ரெண்டு சைடுமே பெல்ட்டோட அளவு ஒரே அளவு தான் வரும். 2.5 இன்ச்சு இருக்குன்னா 3 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வந்து மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்க வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் விட்டுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம அதையும் பார்க்கலாம். இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பயப்படாமல் இந்த மெத்தடில் வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் கரெக்டாக வரும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கட் பண்ணி தச்சு பார்த்துட்டு கூட எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகினர்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். நம்ம டாட் பிடிக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அப்படியே சேமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிட்டோம். ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து வச்சுட்டு பெல்ட்டு கிளாத் நம்ம அளவு எடுத்தோம்ல அதே அளவு இதில் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சுட்டு ஆம்ஹோல் ஜாயினும் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ அளந்து பாருங்கள். 2.5 இன்ச் தான் வருது நமக்கு. 2.25 ஒரு பாயிண்ட்னா நீங்கள் 2.5 இன்ச்சாகவே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வர கேப்பு டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஈக்குவலாக வந்துடும். ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். பெல்ட்டு கிளாத்துக்கு முன்பக்கம் ஒதுங்கும்ல அந்த கிளாத்லேயே நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். இப்போ அது வந்து கரபாகம் இருக்குது, அதை வந்து கீழே அடித்து திருப்பறத்துக்கு வச்சுப்போம். இப்போ கரபாகத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சு மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்ட்ரைட்டாக கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து 2.5 இன்ச்சு எடுத்தோம்ல 3 இன்ச்சுன்னு மார்க் பண்ணணும். அதாவது இந்த ஒரு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேக் சைடும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ஹூப்படி ஐப்படி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு கிராஸ் 2.5 இன்ச்சு எடுத்தோம்ல அதை இப்படி மார்க் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட்டில் மொத்தமாக இந்த 3 இன்ச்சு கரெக்டாக அந்த கோட்லேருந்து 3 இன்ச்சு வர மாதிரி வச்சுட்டு 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வளைவு எடுக்கிறதுக்கு. இப்போ இங்கே பேக்கில் 3 இன்ச்சு எடுத்தோம்ல கொஞ்சம் தூரம் முன்னாடியும் 3 இன்ச்சு வர மாதிரி ஒரு மார்க் பண்ணிங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடி. இப்போ வந்து கிராஸ் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். வளைவாக வந்து இப்படி கொண்டாந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி பேக் சைடு போக போக இப்படி மேலே ஏறி இப்படி வரா மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு பெல்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு அப் அண்ட் டவுன் வரவே வராது. ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல்லாக குடஞ்சி இங்கே வந்து ஜாயின் பண்ணாமல் இப்படி குடஞ்சி போய் மேலே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம். அவ்வளோதான் நமக்கு பெல்ட்டு கிளாத்து சிம்பிள். இப்போ தைக்கும்போது நமக்கு இன்னும் எத்தனை ஒரு கிளாத் வேணுமோ 2 கிளாத் வேணுமோ எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம வந்து வச்சு தைச்சிட்டு இதுக்கு ஈக்குவலாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதிலே கிளாத் இருந்தால் இந்த கிளாத் பத்துனுச்சுன்னா இதுலேயே நான் கட் பண்ணிவிடுவேன். ஒருவேளை பத்தலைன்னா நம்ம இது வந்து ஹூக் பெட்டி ஐப்பெட்டி எல்லாமே ஜாயிண்ட் கூட போட்டுக்கலாம். நம்ம
இதுலேயே முடிஞ்சால் இந்த கலர்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வேறு கிளாத்து கூட, ஏன்னா இப்போ ஹூக் பட்டிக்கு ஐப்பட்டிக்கு கிளாத் வேணும். ஒட்டு போடாமல் முழுசாக இதுலேருந்து எடுத்துக்கிட்டு கிராஸ் பீஸ் நெக் பீஸ்லாம் இதுலேருந்து எடுத்துக்கிட்டு பெல்ட் கிளாத்துக்கு மட்டும் நம்ம வேறு கிளாத்து கூட கொடுத்து தைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு சும்மா அளவு ப்ளவுஸ் அயன்லாம் பண்ணல, எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். கொஞ்சம் நீளமாக போனாலும் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ சேர்த்து பார்க்கும்போது சரி அளவுகள்லாம் கரெக்டாக வருதாங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நமக்கு பெல்ட் கிளாத்துக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் வேறு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து காட்டன் கிளாத் என்கிட்ட இருந்ததுனால இப்போ இது ஒட்டு போட்டு நம்ம அதே கிளாத் இல்லாமல் வேறு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பெல்ட் கிளாத்துக்கு ஈக்குவலாக 2 ஃபோல்டிங்கில் இருக்குது. நீளம் வந்து சரியாக இருக்கிற மாதிரி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மடித்து தைக்க வேண்டிய இடத்த இது மாதிரி விரலால் தேய்ச்சி எடுத்துப்போம். அப்போ தான் 2 சைடுமே நமக்கு 2 கிளாத்லேயும் அந்த அச்சு விழும். நேராக தைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி கிளாத் அப்படிங்கிறனால, இது எம்போஸ்டு கிளாத் அப்படிங்கிறனால ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு தைக்க ஆரம்பிக்கிறோம். பெல்ட் கிளாத் வந்து பேக் சைடில் உள்ள அந்த பட்டி கிளாத்தில் வந்து முடிச்சிருக்கோம். அடுத்த பட்டி ஆரம்பிக்கும் போது அதே பேக் சைடு இருக்கிற மாதிரி. இதுவே நீங்கள் நார்மல் கிளாத்தில் தைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஒரே மாதிரி கலரில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஸ்டெப்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரித்து தைக்காமல் ஒரே அளவில் கரெக்டாக தைக்க முடியும். எப்போவுமே ப்ளவுஸ் வந்து தப்பாக தைச்சி பிரித்து தைக்கும்போது தான் நமக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். தைக்கும் போதே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தைச்சோம்னா நம்ம பிரிச்சுட்டு தப்பு பண்ணிவிட்டு தைக்கிற டயத்தை விட இந்த மாதிரி தைக்கும்போது வேலை வந்து ரொம்ப சீக்கிரம் முடியும். தைக்கிறதுக்கு ஆர்வமாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெல்ட் கிளாத் வந்து நம்ம தைச்சி ரெடி பண்ணிக்கிட்டோம். வெளிப்பக்கம் திருப்பி படிமான தையல் போட்டுருங்க. அந்த மாதிரி போட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ 1.25 இன்ச்சு நம்ம வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு இதை மாதிரி மடிச்சுட்டு எட்ஜில் தையல் போட்டுப்போம். 2 கிளாத்தையும் அதே மாதிரி சேமாக தைச்சிருங்க. இப்போ வந்து இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் அப்படியே மடித்து சென்டரில் ஓட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையலை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு சைடு மட்டும் நான் தைக்கிறது அப்படியே வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக தெளிவாக புரியும். ஒரு சைடு என்னவோ அதே தான். ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போது பேக் சைடு முடிச்சிங்கன்னா அடுத்தது ஆரம்பிக்கும் போதும் பேக் சைடு ஸ்லீவில் ஆரம்பிக்கணும் மடித்து தைக்கிறது. இப்போ இது மாதிரி கிளாத்தில் உங்களுக்கு மாறாது. ஏன்னா ராங் சைடு ரைட் சைடு இருக்கிறனால. இதுவே 2x2 கிளாத்தில் தைக்கும்போது அந்த விஷயம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ராங்காக வந்து போகாது. இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி டாட் பிடிக்கிறப்ப லாக் ஸ்டிச் போடுங்க. அப்படி இல்லைன்னா நான் இப்போ போட்டு காமிச்ச மாதிரி 2 தையல் போடுங்க. இப்போ 2வது தைக்கும்போது லாக் ஸ்டிச் போடுறோம் பாருங்கள். முடிஞ்சால் உங்களால் அந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள். லாக் ஸ்டிச் போடும்போது என்ன பிரச்சனைனா சில சமயங்களில் சுருக்கமாக வர மாதிரி இருக்கும். அந்த சுருக்கம் அடிக்காமல் நீங்கள் வந்து கவனமாக நல்லா நீட்டாக தைக்க முடியும்னா லாக் ஸ்டிச் போட்டுங்க. அப்படி அது ஒரு வேளை கஷ்டம்னா அப்படியே திருப்பி 2 தையல் போட்டுங்க. ஸோ அதே மாதிரி 2 சைடும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம மார்க்கிங் என்ன அளவு பிடிச்சிருக்கோமோ அதே அளவு நமக்கு கரெக்டாக வருதான்னு டேப்பில் இழந்து பார்த்துருங்க. ஏன்னா நம்ம சிசர் கட் கொடுத்துருக்கோம். ஒரு சில நேரங்களில் தள்ளி கட் பண்ணியிருப்போம். டேப்பால் அளந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அது எந்த இடத்துல வருதோ நீங்கள் அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து டாட்டோட அகலத்தை பிடிச்சி எடுத்துருங்க. இப்போ 3வதாக வர டாட்டு அந்த வளைவுக்கிட்ட அந்த கிளாத் வந்து 2 சைடும் ஈவனாக அந்த வளைவு கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இந்த 3வது டாட் வந்து பிடிச்சி எடுத்துங்க. ஸோ அது இப்போ பெல்ட் வந்து வசம் வந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி கரெக்டாக இது மாதிரி எடுத்து வச்சுட்டு 2 சைடும் பெல்ட்டு தைச்சிக்கலாம். பெல்ட்டு எப்போவும் இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு இந்த கார்னரில் தையல் போடுங்க. 2 கிளாத்தும் ஒன்று சேர்கிற இடத்துல இந்த ஜாயிண்டில் தையல் போடணும். 1/4 இன்ச்சு வந்து பெல்ட்டு கிளாத்தை முன்னாடி விட்டுட்டு அதுக்கு மேலே தான் ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு தையல் போடுங்க 1/2 இன்ச்சில். அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் அப்படியே மேல் பக்கமாக திருப்பி நான் படிமான தையல் போடுறேன். கீழ்ப்பக்கம் திருப்பியும் போடலாம், மேல் பக்கம் திருப்பியும் போடலாம். இது சைஸு சின்ன சைஸ் அப்படிங்கிறனால மேல் பக்கம் திருப்பிட்டேன். இதுவே கொஞ்சம் ஹெவியான சைஸ் அப்படின்னா கீழ்ப்பக்கம் திருப்பும்போது அந்த கப் ஷேப் வந்து நல்லா இன்னும் ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு ஒரு கிளாத் வந்து 3.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இன்னொரு கிளாத் வந்து 2.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ அந்த கிளாத்தில் ரைட் சைடு மேலே வச்சுட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் ரைட் சைடும் மேலே இருக்குது. ரெண்டுமே ரைட் சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு கிளாத்தை மடித்து அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணி மடிச்சிக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு 3/4 இன்ச்சு இருக்குது நமக்கு இந்த ஐப்பட்டியோட அகலம். ஸோ இந்த சைஸ் ப்ளவுஸுக்கு இந்த ஐப்பட்டியோட அகலம் 3/4 இன்ச்சு நமக்கு தாராளமாக போதும். இப்போ கீழ்ப்பக்கம் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதை மடித்து எந்த அளவுக்கு உங்களால் ஃபினிஷிங் கொண்டு வர முடியுமோ ஃபினிஷிங்காக மடிங்க. மடிச்சுட்டு அப்படியே திருப்பி கார்னரில் இது மாதிரி தையல் போட்டுங்க. சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் சேஃப்டி தையல் ஒன்று இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம்.
ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் தைக்க முடியும். இந்த கிராஸ் வந்து 2.5 இன்ச்சு நமக்கு அளவு கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹூக் பெட்டி தைக்க போகிறோம். ஹூக் பெட்டிக்கும் அந்த கிளாத்தில் ரைட் சைடு மேலே வச்சுருங்க. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ராங் சைடு மேலே இருக்குது. இப்போ இந்த வசங்கள்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும்போது அதை கரெக்டாக பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த லெஃப்ட் ரைட் வசம், ராங் சைடு ரைட் சைடு எப்படி அந்த கிளாத்தை வந்து பொசிஷன் கரெக்டாக வைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக செய்யும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வராது. இப்போ இந்த கிளாத்தை ரைட் சைடு திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுட்டு அப்படியே 2ஆக இருக்கிற கிளாத்தை மடித்தோம். மடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் கேப் விட்டு தையல் போட்டு இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது மாதிரி தைக்கும்போது நமக்கு அந்த ஹூக் பெட்டியில் எங்கேயுமே வந்து சுருக்கங்கள்லாம் எதுவுமே வராது, ரொம்ப நீட்டாக வரும். ஸோ ஏதாவது கொஞ்சமாக ஒரு லைட்டாக நூல் அளவு ஏதாவது எக்ஸஸாக கிளாத் எந்த சைடு இருக்கோ அதை வந்து இது மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு எதுக்காக தைச்சோம்னா, ஒரு வேளை ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடு வந்து உங்களுக்கு கூடவோ குறைச்சலோ இருந்தால் அதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஃபுட் அளவு அதிகமாக இருந்தால் கட் பண்ணி எடுக்கலாம். பேக் சைடில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸோட அளவு வந்து மாறிடும். ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு ஃபுட் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு டாட் வந்து பிடிச்சி சைடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக தைச்சிட்டோம்னா எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டு மீதி இருக்கிற கிளாத்தை மறுபடியும் ஃபோல்டிங் பண்ணி பேக் சைடு இடுப்பு பக்கம் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கிட்டோம் ரொம்ப நீட்டாக. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு நம்ம தைக்கும்போது கிளாத் வந்து நல்லா படியும். ஏன்னா இந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி திக்னஸாக புடப்பாக வருது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 2ஆவதாக மடித்து ஒரு தையல். ஸோ ஒவ்வொரு கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் வந்து கவனமாக பார்த்து செஞ்சோம்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அலுப்பு பட்டுக்கிட்டு ஒரு தையல் போதும் அப்படின்னு போட்டோம்னா சில நேரங்களில் அந்த இழுத்து தைக்கும்போது கிளாத் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக போகும்போது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து செய்யும்போது ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி கீழ்ப்பக்கம் இடுப்பு ஜாயிண்ட் பட்டி சைடு பேக் சைடு 2 இதை மாதிரி ஈவனாக வச்சுட்டு உடம்போட சுற்றளவு வந்து 8.5 இன்ச்சு நமக்கு ஐப்பட்டியை பக்கம் அளக்கிறதுனால ஐப்பட்டியை விட்டுட்டு அளக்கிறேன். ஸோ பேக் சைடு அப்படியே திருப்பிக்கிங்க இந்த கிளாத்தை. இப்போ பேக் சைடுக்கு உள்ள உடம்பு சுற்றளவை ஃப்ரண்ட் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் அகலம் என்ன அப்படிங்கிறத ப்ளவுஸை வச்சு அப்படியே நம்ம அளந்து பார்த்துக்கலாம். கழுத்து பக்கம் இந்த ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. ஷோல்டர் சைடு வந்து 1/2 இன்ச்சு ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணேன். எக்ஸஸாக வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு நமக்கு கிளாத் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்போதுமே வெளிப்பக்கம் மார்க் பண்ணுறதுனால அந்த எக்ஸஸ் கிளாத் வந்து வரும். ஸோ வந்து பேக்குக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட்டை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு உடம்போட சுற்றளவை 2 பக்கமும் ஈவனாக கொடுத்துங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து நீங்கள் பேக் சைடுக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட்டை வந்து இதை மாதிரி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். எப்போவுமே கட் பண்ணும்போது சரியாக கட் பண்ணியிருந்தாலும் தைக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் இதை மாதிரிலாம் சரி பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது தான் அளவு வந்து ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ நான் எப்படி ஸ்லீவ் அளந்து பார்க்குறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக அளந்து பார்க்குறதுக்கான இது மெத்தடு. ப்ளவுஸில் உள்ள அந்த ஆம்ஹோல் சுற்றளவை ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு ஸ்லீவை கொண்டு போய் அப்படியே அந்த ஜாயிண்ட்டும் உடம்பு சுற்றளவையும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு அளந்து பார்க்குறோம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு ஒரு ஃபுட் அளவு ஸ்லீவ் வந்து அதிகமாக இருக்கலாம். எப்போவுமே ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டு அதிகமாகிடக்கூடாது. நம்ம ஒரு வேளை உங்களுக்கு அதை மாதிரி டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் இப்போ அந்த ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். நமக்கு அளந்து பார்த்ததுக்கும் இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈவனாக கரெக்டாக வருது. ஸோ நமக்கு இந்த ஜாயிண்ட் பாருங்கள் 2 கட்டிங்கும் நமக்கு கரெக்டாக வருது. ஒரு சில விஷயங்கள் சிம்பிளாக நமக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் அளந்து பார்த்துட்டு ஆம்ஹோல் கிட்டேருந்தும் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. ஒரு வேளை பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மாதிரி ஷோல்டர்லேருந்தும் ஜாயின் பண்ணி எடுத்துங்க ஸ்லீவை. இப்போ உங்களுக்காக தான் நான் வந்து ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு வரேன் ஸ்லீவை. இப்போ இன்னொரு சைடு வந்து நான் நார்மலாக வந்து எப்போதும் போல் ஆம்ஹோல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிப்பேன். ஏன்னா 2 ஸ்லீவும் நமக்கு ஈவனாக இருக்கும். ஒரு சைடு நமக்கு கரெக்டாக வந்துட்டாலே 2 சைடுமே நமக்கு ஒரே அளவு கரெக்டாக தான் வரும். ஸோ 2 தையல் போட்டு இந்த ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து ப்ளவுஸில் உள்ள அந்த ஆம்ஹோலுக்கு மேட்சாக வரும்போது அந்த கார்னர் மேல் சைடு வந்து கொஞ்சம் வெளியில் வரும். 2 ஜாயிண்ட்டுமே நமக்கு கரெக்டாக வருது. ஏன்னா நம்ம அந்த ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே அந்த உள் வளைவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு லைட்டாக கிளாத் வந்து முன்ன பின்ன இருக்கும். அதை வந்து நம்ம வெளியில் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும்போது அந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து நமக்கு எங்கேயும் புடச்சிக்கலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்லீவுமே நமக்கு அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. நான் 2 ஸ்லீவும் அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சீக்கிரம் வீடியோ காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு சைடு மட்டும் தைக்கிறத நான் காமிச்சிட்டு வரேன். ஸோ 2 சைடுமே நமக்கு ஒரே ஈவனாக தான் வரும். இப்போ இந்த ப்ளவுஸில் இடுப்பு சுற்றளவு வந்து 29.5 இன்ச்சு வருது. ஒரு பக்கத்துக்கு 6.25. ஹூக் பெட்டி பக்கம் வந்து ஹூக் பெட்டியோட சேர்த்து மார்க் பண்ணுறேன் 6.25ன்னு. இதுவே ஐப்பட்டி பக்கம் வந்து ஐப்பட்டியை விட்டுட்டு 6.25ன்னு மார்க் பண்ணணும்.
ஸோ இடுப்பு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே ஸ்லீவ் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 5.25 ஒரு பாயிண்ட்னா ஒரு நூல் அதிகமாகவே நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த உடம்பு சுற்றளவு அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சமாக கிளாத் எப்படி உங்களுக்கு கூட இருந்துச்சுன்னா லைட்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தையல் போடுங்க. நமக்கு நான் சொல்கிற அளவில் நீங்கள் கட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது, கரெக்டாக வரும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நான் எப்படி பண்ணுறேனோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. ஸோ ஆம்ஹோல் ஜாயிண்ட்லாம் நமக்கு ரொம்ப கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ உடம்போட சுற்றளவு இந்த ஹூக் பட்டி பக்கம் மேல் ஃபஸ்ட்டு ஹூக்லேருந்து நான் அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் வரைக்கும் அளந்து பார்க்குறேன். 8.5 இன்ச்சு கரெக்டாக வருது. இதே மாதிரி ஆம்ஹோல் சுற்றளவு 6.25 ஒரு பாயிண்ட்டு, முன்கை சுற்றளவு 5.25 ஒரு பாயிண்ட்டு. எல்லா அளவுமே நம்ம என்ன அளவு கட் பண்ணோமோ அதே அளவுக்கு கரெக்டாக வருது. ஸோ எக்ஸஸாக வந்து 1 ஃபுட் இடைவெளி விட்டு 3 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். 3 தையல் 4 தையல் போடுறதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். நார்மலாக ஒரு 3 தையல் போட்டோம்னாலே எல்லா ப்ளவுஸுக்குமே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸஸாக சமயத்தில் உங்களுக்கு லூஸ் தேவைப்படும் போது தையல் பிரிச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம ஹூக் பட்டி பக்கம் இடுப்புலேருந்து ஜாயின் பண்ணிட்டு போனோம் சைடு. இப்போ இன்னொரு பக்கம் ஐப்பட்டி பக்கம் ஸ்லீவ்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து மேல் பக்கம் வச்சு நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். இப்போது உடம்புல உள்ள கிளாத்தும் ஸ்லீவில் உள்ள கிளாத்தையும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சைடில் எங்கேயுமே நூல்லாம் பிரியல, அதனால் எக்ஸ்ட்ரா சிசர் கட்லாம் கொடுக்கல, நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஹூக்குக்கிட்ட அதாவது ஃபஸ்ட்டு ஐக்கிட்ட நம்ம உடம்பு சுற்றளவு செக் பண்ணிக்கிறோம். எல்லா அளவுமே நமக்கு ரொம்ப கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவுலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச்சு கிளாத்து டாட்டுக்கு விட்டோம்ல, அது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நெக் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஐப்பட்டி பக்கத்துலேருந்து அளக்குறோம். ஐப்பட்டியோட அந்த ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த நம்ம தைக்க வேண்டிய ப்ளவுஸில் அந்த தையலுக்குள்ள இடத்த வெளிப்பக்கமாகவே வச்சுக்கிட்டு அந்த ஓரத்துலேருந்து நான் வந்து அளந்து பார்த்துக்கிட்டு வரேன். நெக் ஷேப் வந்து இந்த மாதிரியே நீங்கள் அளந்து பாருங்கள். நமக்கு எடுத்த அளவு வந்து எங்கேயுமே மாறலை. நெக் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு. தைச்சதுக்கப்புறமும் நமக்கு மாறாது. தைச்சதுக்கப்புறமும் நான் ஒரு தடவை உங்களுக்கு அளந்து காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்காம டாட் பிடிக்கலன்னு கேட்குறீங்க. அதனால் நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாட் பிடிச்சிப்போம். சைடு ஜாயின் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு முதுகு பக்கத்துலேருந்து அந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் வர அளவில் சென்டர் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் நீளம் இருக்கிற மாதிரி ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கோம்னா ஒரு நூல் கம்மியாகவே வந்து நம்ம இந்த டாட்டோட அகலம் பிடிச்சி கிராஸாக அது மாதிரி கொண்டு வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் அதிகமாகவும் வர வர கிராஸாகவும் கொண்டு போய் முடிச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த கிராஸாக தைக்க வரலன்னா ஸ்கேல் வச்சு லைன் வரைஞ்சிட்டு அது மேலேயே கூட நீங்கள் தையல் போடலாம். இப்போ வந்து நெக் ஷேப் கட் பண்ணோம்னா அந்த பீஸ்லேயே நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிப்போம். ஸோ கீழ்ப்பக்கம் அகலமாக இருக்கனால நான் வந்து நீளமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறேன். ஒருவேளை ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கட் பண்ணியிருக்கீங்க நெக் பீஸ் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 6 பீஸ் கட் பண்ணோம்னா போதும். நெக் ஷேப்பு நம்ம எந்த நெக் ஷேப் நீங்கள் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணாலும் அந்த நெக் ஷேப்பில் நெக் பீஸில் வந்து 6 பீஸ் வந்து இது மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த கிராஸ் வந்து நெக்கு அந்த நீளத்துக்கு கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு குறையாமல் 1.25 இன்ச்சு அளவு எல்லா பீஸும் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ பிகினர்ஸுக்கு ஒரே அளவு கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த மார்க்கிங்லேயே கூட கட் பண்ணி தைங்க. ஸோ இது வந்து ரைட் லெஃப்ட் இந்த அதாவது ரைட் ராங் சைடு இருக்கிறதுனால அதாவது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்கிறதுனால இதை வந்து பார்த்து இந்த பீஸ் எந்த சைடு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸாக வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக 2x2 கிளாத்துனா நம்ம எந்த பொசிஷன்லாம் வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி கிளாத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாயிண்ட்லேருந்து கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய இடத்துக்கிட்ட இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெக் பீஸில் வந்து ராங் சைடு அதாவது ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அது கீழே போயிடணும். நல்ல பக்கம் மேலே இருக்குது. அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத்தோட ராங் சைடு மேலே வச்சுருக்கேன். நம்ம 1/4 இன்ச்சு அளவு தான் நெக் ஷேப்புக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். தைக்கும்போது நம்ம அந்த கிராஸ் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் கரெக்டாக 1 ஃபுட் கேப்பில் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. நம்ம ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அது 1/4 இன்ச்சுக்கு வந்து அளவு கரெக்டாக நமக்கு வந்துடும். ஸோ எப்போவுமே 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 ஃபுட் அளவு அதாவது இந்த ஓரத்துலேருந்து வருது பாருங்கள் அந்த மிஷினில் உள்ள அந்த 2 ஃபுட்டில் இந்த சிங்கிள் ஃபுட் ஒரு சைடு உள்ள ஃபுட் வந்து அந்த ஓரத்துலேருந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் அளவு வந்து மாறாது. நீங்கள் மார்க்கிங் கூட பண்ணிக்க தேவையில்ல. 1/4 இன்ச்சு
அரை இன்ச்லாம் மார்க் பண்ணிங்கன்னா 1/4 இன்ச்சில் ஒரே ஷேப்பில் 1/2 இன்ச்சில் வந்து தையல் போடுறது வந்து கஷ்டம். ஸோ 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு 1 ஃபுட் அளவில் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ வந்து அந்த நெக் ஷேப் வந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்கு ஒரே அளவில் வரும். ஸோ ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறனால அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி சிசர் கட் கொடுத்துங்க. இப்போ கிராஸ் பீஸாக அப்படியே இந்த மாதிரி எந்த அகலம் தேவையோ அந்த அகலத்துக்கு வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக திருப்பி இந்த தையல் வந்து கிராஸ் பீஸ் மேலே தான் உழுவணும். ப்ளவுஸ் பீஸ் மேலே எப்பொழுதும் உழுவக்கூடாது. பைப்பிங்க்கு நேர் ஆப்போசிட். பைப்பிங் தைக்கும்போது நம்ம ப்ளவுஸ் பீஸ் மேலே தையல் வரும். ஆனால் நார்மல் நெக் இது மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும்போது இந்த கிராஸ் பீஸ் மேலே தான் நமக்கு தையல் வரணும். அதாவது இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுறதோ இல்லை தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணுற நெக்குக்கு வந்து நம்ம அதை மாதிரி தையல் போடணும். ஸோ நம்ம எங்கேயாவது எக்ஸஸாக கிளாத் வந்து அதிகமாக இருக்கான்னு பார்த்துங்க. அந்த கார்னர் ஜாயிண்ட் பண்ணுறோம்ல அந்த இடத்துக்கிட்ட மட்டும் நமக்கு எங்கேயாவது கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஃபோல்டிங் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு வேளை கிளாத்தை அந்த கிராஸ் பீஸ் மடித்ததுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் கிளாத் வந்து வெளியில் தெரிஞ்சால் அவ்வளோவா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ அப்படியே கிளாத்தை மடித்து இதை ஹெம்மிங் பண்ணுறதும் தையல் போடுறதும் அவங்கவுங்க இஷ்டம். இப்போ தையல் கேட்டிருந்தாங்கன்னா தையல் போட்டுக்கலாம். 1 ஃபுட் அளவில் அதே மாதிரி தான் தையல் போட்டுக்கிட்டு வரேன். கரெக்டாக வந்து 1 ஃபுட் அளவில் தையல் போட்டுட்டு மறுபடியும் வெளிப்பக்கம் திருப்பி 2வது தையல் எட்ஜில் போடும்போது இந்த மாதிரி தையல் போடுற நெக்குக்கும் அந்த ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஒரே அளவில் நெக் ஷேப் போகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைங்க. இப்போ இந்த வெளிப்பக்கம் ஃபினிஷிங் தையல் போடுறது வந்து ப்ளவுஸோட ரைட் சைடு அப்படியே மேல் பக்கமாக திருப்பிட்டு ஓரத்தில், ஏன்னா இந்த மாதிரி மேலே திருப்பிட்டு போடும்போது எந்த அளவுக்கு நம்ம எட்ஜில் போடுறோங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ வந்து ஃபினிஷிங்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ ஓரத்தில் இந்த மாதிரி எட்ஜில் தையல் போட்டு நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக வந்து எந்த அளவுமே மாறாமல் நம்ம வந்து தைச்சி எடுத்துருக்கோம். நேர் கட்டிங் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கண்ணாபின்னான்னு சுருக்கமான ப்ளவுஸ்லாம் அளவு ப்ளவுஸ் வரப்போ இந்த மெத்தடு யூஸ் பண்ணி தைங்க. நார்மலாகவே நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்குமே இந்த மாதிரி மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து ஷோல்டர் அகலம் ப்ளவுஸில் 1.25 இன்ச் இருக்குது. நம்ம தைச்ச ப்ளவுஸ்லேயும் அதே அளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு எல்லா அளவுமே நமக்கு ரொம்ப பக்காவாக கரெக்டாக வந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக வந்து தைச்சி எடுத்துட்டோம். ரவுண்ட் ஷேப் நெக் ஷேப் வந்து நமக்கு எங்கேயுமே தூக்கிட்டு புடச்சிக்கிட்டுலாம் இல்லை. அப்படியே பேக் சைடு திருப்பி காட்டுறேன், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்படியே படிமானமாக இருக்குது. ஸோ போட்டிருக்கும் போதும் நமக்கு ரொம்ப நீட்டாக வரும். ஸோ நெக் தைக்கும்போது நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஃபுட் அளவில் தையல் போடுங்க எல்லா இடத்துலையுமே. அப்போ வந்து ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக வரும். ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே நம்ம கட்டிங் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். அதனால் நமக்கு எதுவுமே மாறலை. தைச்சதுக்கு அப்புறமும் ஒரு தடவை நெக் ஷேப் வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லா ஜாயிண்ட்டுமே நமக்கு ஒரே அளவில் வருது. உடம்பு சுற்றளவு எல்லாமே நம்ம அளந்து பார்த்துட்டோம். கரெக்டான அளவில் நமக்கு எல்லா அளவுகளுமே வந்துருச்சு. நெக் ஷேப் வந்து இதை மாதிரி தான் நீங்கள் வந்து அளந்து பார்க்கணும். ஐப்பட்டி பக்கம் அந்த கரெக்டாக அந்த தையல் வர இடத்துல ஜாயிண்ட் இடத்துல வச்சுட்டு அளந்து பாருங்கள். எப்போவுமே ஹூக்பட்டி ஐப்பட்டி மார்க் பண்ணும்போது ஒரு 5 ஹூக்கு வர மாதிரி மார்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.